அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அடுத்த படப்பிடிப்பு வந்து இந்த தூத்துக்குடியில் இப்போ தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த புது படத்தின் பெயர் வந்து விரைவில் அறிவிக்கிறேன். இதை வந்து டைரக்டர் துரை செந்தில்குமார் இயக்குகிறார் மற்றும் ஜிப்ரான் இசை அமைக்கிறார். இதில் முக்கிய கதாபாத்திரங்களாக ஆண்ட்ரியா அண்ட் ஷியாம் நடிக்கிறார்கள். அண்டு பேரா வந்து பாயல் ராஜ்புத் பண்ணுறாங்க. இது தூத்துக்குடியை மையப்படுத்தி நிறையா விஷயங்கள் இதில் எடுக்கிறோம். அதே போல் நான் சிறு வயதில் ஓடி ஆடி விளையாண்ட இடங்கள்லையும் இந்த ஷூட்டிங் நிறையா நடக்க இருக்கிறது. இது அப்புறம் வந்து வட இந்தியாவிலையும் ஷூட்டிங் நடக்க இருக்கிறது, ஃபாரின்லேயும் ஷூட்டிங் நடக்க இருக்கிறது. இந்த படப்பிடிப்பு தொடர்ந்து நடத்தி ஏப்ரல் 14 இந்த படத்தை பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் செயல்படுத்தி வர்றோம். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுன்னு நம்புகிறேன். ஏன்னா இது லெஜெண்ட்லேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கான்ட்ராஸ்டான படம். இது ஒரு ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் ஓரியன்ட் படம். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த சொந்த மண்ணில் இன்றைக்கி இந்த ஷூட்டிங்கை கலந்து கொள்றதில் உங்கள் எல்லோரும் கூட கலந்து கொள்றதில் ரொம்ப சந்தோஷம். இல்லை, இது வந்து ஒரு ஸ்டோரி ஓரியன்ட் கடை. இது வந்து ஒரு ஸ்டோரி கண்டென்ட்டாக உள்ள இதுதான். இன்றைக்கி அதே போல் படங்கள் தான் இன்றைக்கி பார்க்கப்படுது. ஸோ அதனால் அந்த ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும்னு ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் ஓரியன்டாக மிகப்பெரிய பட்ஜெட் தான். இல்லை, இந்த கதையம்சம் அப்படி அந்த கதையம்சத்துக்காக இங்கே வந்து ஷூட்டிங் பண்ணுறோம். சார், அது போக இப்போ வந்து நட்சத்திர கலை விழா நடக்கும். ஆமாம். ரஜினி கமலுடன் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா? இல்லை, நடிகர் சங்கத்துக்கு என்னுடைய ஆதரவு எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த முறையும் கண்டிப்பாக தொடர்ந்து என்னுடைய ஆதரவு இருக்கும். அதுக்கு சரி. இல்லை, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா முன்னாடி வந்து ரசிகர்கள் வந்து விஜயை தேடி போவாங்க. இப்போது ரசிகர்கள் வந்து விஜய் தேடி வர்றாரு. இது அவருடைய ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தானே. இல்லை, அப்படி எதுவும் ஐடியா இல்லை இப்போதைக்கு. பட்ஜெட் மிகப்பெரிய பட்ஜெட் தான். நான் சொல்கிறேன். அது இல்லை, இது வந்து கண்டிக்கத்தக்கதான். இதுக்கு தான் இப்போ அந்த நடிகர் சங்கம் வந்து ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க, சட்டத்தை. அதை வந்து இனி வந்து அதை கட்டுப்படுத்துன்றத நம்பிக்கை இருக்கு. தயாரிப்பாளர் சங்கம் நிறைய கட்டுப்பாடுகள் புதுசாக ஒதுக்கிட்டு நிறைய நடிகர்கள் ரெட் கார்டு இந்த மாதிரி போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இல்லை, இது வந்து தயாரிப்பாளர் சங்கமும் நடிகர் சங்கமும் இணைந்து தான் எதுவுமே செயல்படுத்த முடியும். தனிப்பட்ட முறையில் எதுவுமே செயல்படுத்த முடியாது. ரெண்டு பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமாக நடக்கணும்னு என்னுடைய நம்பிக்கை இருக்கு. ஆமாம். இல்லை, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு நேட்டிவிட்டி வந்து சக்ஸஸ் ஆகிறது எல்லாருக்கும் நல்லது தானே. நேட்டிவிட்டி எல்லாருக்கும் மனிதர்களுக்கும் இருக்குது. ஸோ அது வெற்றியாகிறது சந்தோஷம் தானே எல்லாருக்கும். இல்லை, இது வந்து ஒரு கண்டென்ட். அதாவது இல்லை, இது கண்டிப்பாக ஒரு சமூக பொறுப்பும் இருக்கும். அதே போல் இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் தவறாது. ஸோ அதே போல் கலந்தான ஒரு படம் தான் இது. பூஜை ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சது. இது செகண்ட் ஷெட்யூல். இது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 days இப்போ நடக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு ஃபாரின் ஷெட்யூல் முடிச்சுட்டு பழையபடி இங்கே ஒரு 40-50 நாள் நடக்கும். பாயல் ராஜ்புத் பண்ணுறாங்க. இல்லை, ஹார்பரை சுற்றி அதிகமாக இருக்குது. மற்ற சரௌண்டிங்ஸில் நிறையா இருக்குது. ஆமாம். அதாவது அந்த தொழிலதிபர் வந்து ஒரு யதார்த்தமாகவும் ஒரு நகைச்சுவை உணர்வோடும் அவர் வந்து அதில் சொல்லியிருந்தார். ஆனால் அதில் உள்ள கருத்துக்கள் வந்து மத்திய அமைச்சருக்கு சில மாறுபாடு இருக்கிறதால அவங்க கூப்பிட்டு பேசினாங்க. அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. அதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இல்லை, ஜிஎஸ்டி வந்து இப்போது மாற்றி அமைச்சிட்டே இருக்கிறாங்க இல்லையா. ஜிஎஸ்டி வந்து மாற்றி அமைச்சு குழுக்கள் மாற்றி அமைச்சு அதை ரிடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம இந்தியாவினுடைய ஒரு வலுவான இந்தியாவாக உருவாக்குறதுக்கு அது அவசியமானது கூட தான். சார், இப்போ நடிகர் சங்கத்தில் வந்து இந்த கலைநீட்சி நடத்தி வசூல் பண்ணி கடன் அடைக்கிறத விட பெரிய நடிகர்கள் 2-3 பேர் இணைந்து படத்தை வெளியிட்டு அதில் வர்ற வருமானத்தை வச்சு கடன் அடைக்கலாம் சார், அப்படி ஏதாச்சும்? இல்லை, அது நடிகர் சங்கம் தான் முடிவு பண்ணணும். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதை பார்த்தா இது பண்ணணும். இந்த தருணத்தில்
ஆமாம். இந்த தருணத்தில் இன்று வந்து வெளிநாடு சென்று வெற்றிகரமாக திரும்பி இருக்கும் நம்ம முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்கும் வளர்ச்சி தான் கொடுக்கும். கண்டிப்பாக பொருளாதாரம் வந்து முன்னேற்றம் தானே அடையும். இருக்கு இருக்கு இருக்கு. இதில் கலந்து கொண்ட வந்திருக்கோம் தமிழ்நாடு வணிக சங்க அமைப்பை சேர்ந்த என் உடன்பிறவா சகோதரர்கள் அனைவருக்கும் மற்றும் என்னுடைய ரசிகர் பெருமக்களுக்கும் பத்திரிகை மீடியா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி.